தராவீகை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுவிற்கு பிடித்தமான பட்டினி போராட்டத்தில் நாம் எல்லாம் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன் என்று சொன்னான். ஃபிரௌன் மட்டும் ஒரு நாள் பட்டினி கிடந்தால், ஃபிரௌன் மட்டும் ஒரு நாள் பட்டினி கிடந்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டான் என்றார்கள் அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். காரூன் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று புரட்சி செய்தான். அபு யசீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், காரூன் ஒரு நாள் பட்டினி கிடந்திருந்தால் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று அவன் அல்லாஹுவிற்கு எதிராக கலகம் செய்திருக்க மாட்டான் என்றார்கள். அப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு தாழ்வு நிலையை, உபூதியத் என்கின்ற அடிமைத்தனத்தின் உன்னதமான நிலையை தருகின்ற அந்த பட்டினி போராட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சங்கையான பெரியோர்களே, சகோதரர்களே, 23ஆம் நாள் லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கின்ற நாள், 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த அந்த நன்னாளை வரவேற்கின்ற நாள். திகட்ட திகட்ட நமக்கு நம்முடைய இமாம் அவர்கள் ஓதினார்கள், கது சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா என்ற வசனத்தை நாம் செவியார கேட்டு நின்றோம். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம். அவர்கள் வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் ராணுவம் செல்கிறது. ஒரு ராணுவத்தை அனுப்பி வைப்பதற்காக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கம்பீர நடைபோட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உமரே கொஞ்சம் நில்லும் என்றார்கள். சஹாபாக்கள் நடுங்கி விட்டார்கள். என்ன இது, வயதான ஒரு மூதாட்டி நாடாளுகின்ற மூமின்களினுடைய அமீரை பார்த்து உமரே கொஞ்சம் நில்லப்பா என்கிறார்களே என்று கூடியிருந்த சஹாபாக்கள் திடுக்கிட்டு போனார்கள். ஆனால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவில்லை. வாகனத்திலே இருந்து கீழே இறங்கினார்கள். அந்த மூதாட்டியின் அருகே பணிவாக சென்றார்கள். அந்த மூதாட்டியின் கைகளை பிடித்துக் கொண்டு, என்னம்மா, எதற்கம்மா என்னை இறங்க சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். உமரே, சின்ன குழந்தையாகவே உன்னை தெரியும், நீ ஒட்டகம் மேய்க்கிற போதே உன்னை தெரியும், இப்பொழுது ஜனாதிபதி ஆகிவிட்டாயா, அல்லாஹுவை அஞ்சிக்கொள். அந்த பெண்மணி சொன்னார்கள். ராணுவத்தை அனுப்புகின்ற கம்பீர பவனியிலே வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கீழே இறக்கி அந்த வயதான மூதாட்டி சொன்னார்கள், அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்றார்கள். சஹாபாக்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்ன அமீர், இந்த பெண்மணிக்கு இவ்வளவு அச்சமா, நடுக்கமா, கீழே இறங்கி விட்டீர்களே? அதற்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த பெண்மணி யார் தெரியுமா? அந்த பெண்மணி ஒரு சொல்லை சொன்னார்கள், 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வே இறங்கி வந்தார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே, என் கணவரை நான் பிரிந்து விட்டேன், இந்த பிரிவு செல்லாது, நீங்கள் சட்டத்தை மாற்ற வேண்டும், என் கணவர் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், சட்டத்தை செல்லாமலாக்க வேண்டும் என்று ஆர்கியூமெண்ட் செய்தார்களே ஹவுலா ரலியல்லாஹு தஆலா. இந்த பெண்ணுடைய குரலை கேட்டு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், தலாக்கினுடைய சட்டத்தை மாற்றினான். அந்த ஆயத்து தான் கது சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா. தன் கணவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக நபியே உங்களிடத்திலே வழக்காடினாரே, அந்த பெண்ணின் ஆர்கியூமெண்டை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ்வே இறக்கி இருக்கிற போது இந்த உமர் எம்மாத்திரம் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக சரித்திரங்களிலே படிக்கின்றோம், பார்க்கின்றோம். சங்கையான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட கது சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக கேட்டான் என்ற அந்த வசனத்தை தொடர்ந்து நம்முடைய நெஞ்சிலே அந்த பாறையிலே ஒலித்த வெண்கல குரலை போல திரும்ப திரும்ப நம்முடைய நெஞ்சினிலே ஒலித்த அற்புதமான வசனங்கள் தாங்கள் கேட்டிருப்பீர்கள். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், இந்த குர்ஆனை நபியே ஒரு மலை மீது நாம் இறக்கினோம் என்றால், அலா ஜபலின் லா ரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அந்த மலை துகளாகிவிடும் என்ற அற்புதமான வசனத்தை இமாம் அவர்கள் ஓதினார்கள், நாம் கேட்டோம். சையதுனா ஃபுலைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனார், மிகச்சிறந்த குர்ஆனுடைய காதலர் அவர். விதவிதமாக குர்ஆனை கேட்பார், கிராத்தை ரசித்து கேட்பார். ஒரு நாள் ஒரு காரி வந்தார்கள். சையதுனா ஃபுலைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்திலே
அவர்களது மாணவர்கள் வந்து கேட்டார்கள், நல்ல காரி வந்திருக்கிறார்கள், உங்கள் மகனுக்கு தான் கிராத்து பிடிக்குமே, உங்கள் மகனிடத்திலே இந்த காரியை அழைத்து செல்லட்டுமா, ஓத சொல்லட்டுமா? சரி, ஓத சொல்லுங்கள், ஆனால் காரியா சூறாவை மட்டும் ஓத சொல்லி விடாதீர்கள். உங்களுக்கு தெரியுமே பெரியோர்களே, அல் காரியாத்து மல்காரியா வமாதராக்க மல்காரியா, அந்த மறுமையின் அமளிகளை சொல்லுகின்ற அச்சமான வசனங்கள் அவை. ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், என் மகனுக்கு கிராத்தை ஓத சொல்லுங்கள், அவர் ரசித்து கேட்பார், ஆனால் காரியா சூறாவை மட்டும் ஓத சொல்லாதீர்கள். காரி போனார், மகனுக்கு முன்னால் அமர்ந்தார்கள், ஓத ஆரம்பித்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள் கண்டிஷனை, மறந்து விட்டார்கள் நிபந்தனையை. அல் காரியா மல் காரியா வமா அதராக்க மல் காரியா என்று ஓடினார்கள். அந்த மகன் கேட்டார், ஒரு சத்தம் விட்டார், துடித்து கீழே விழுந்தார், மௌத்தாகி விட்டார். அதிர்ந்து போனார்கள் மாணவர்கள், ஆகா நாம் தவறு செய்து விட்டோமே, ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன கண்டிஷனை மறந்து விட்டோமே என்று வந்து தந்தையிடத்திலே, அந்த ஆசானிடத்திலே வருத்தப்பட்டார்கள். ஷேக் அவர்களே, தாங்கள் சொன்ன நிபந்தனையை மறந்து விட்டோம், காரியாவை காரி ஓதினார், உங்கள் மகன் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் என்ன நடந்திருக்கும்? அந்த தந்தை துடித்திருப்பாரே, கதறி இருப்பாரே. ஆனால் சையதுனா ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரித்தார்கள், புன்னகை செய்தார்கள். மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன சிரிக்கிறீர்கள், மகனுடைய மரண செய்தியை கேட்டு சிரிக்கிறீர்களே, 40 ஆண்டுகளாக உங்களை பார்க்கிறோம் சிரித்ததில்லையே, 40 ஆண்டுகளாக சிரிக்காத நீங்கள் மகன் மரணித்து விட்டார் என்று கேட்டால் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது சையதுனா ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹ் பதில் சொன்னார்கள், மரண செய்தியை கேட்டு சிரிக்கவில்லை, இறைவன் அல்லாஹ் எழுதிய விதி, அவன் ரசித்துக் கொண்டு அந்த விதியை எழுதியிருக்கிறான், அதை நான் ரசித்துக் கொண்டு ஏற்க வேண்டும் அல்லவா, எனவே புன்னகை செய்தேன். என் ரப்பு எழுதிய விதி என் மகனுடைய மரணம், அவன் ரசித்துக் கொண்டு எழுதியிருக்கிறான். இந்த அடியான் அந்த ரசனையை தம்சப் காட்ட வேண்டாமா, வரவேற்க வேண்டாமா, ஏற்க வேண்டாமா? இதைத்தான் ரிதா என்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் ஓதினார்களே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ்வை அந்த அடியார்கள் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வை அந்த அடியார்கள் பொருந்தி கொண்டார்கள். பெரியோர்களே, அல்லாஹ்வை பொருந்தி கொள்கிற தன்மை இல்லை என்றால், எனக்கு அல்லாஹ் நல்லா தந்திருக்கிறான், நல்லா வச்சிருக்கிறான், நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல வாகனம், இந்த எண்ணம் இல்லை என்றால் 50 ஆண்டுகள் வணங்கினாலும் சரியான வணக்கம் அல்ல, சூஃபியாக்கள் சொன்னார்கள். சங்கதான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படி நம்முடைய உள்ளத்திற்கு உரமூட்டுகின்ற அற்புதமான வசனங்களை எல்லாம் அழகழகான முறையிலே நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஒவ்வொரு சொல்லும் சிந்தையிலே பதிகிற மாதிரி கேட்டுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு 23ஆம் நாள் இரவு அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், தஹஜ்ஜத் தொழ வேண்டும், தஹஜ்ஜத்திலே அழ வேண்டும், தஹஜ்ஜத்தினுடைய கண்ணீரை பெரியோர்களே நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். ஒரு மனிதருக்கு பட்டினி கிடந்தால் கண்ணீர் வரும். இந்த ரமலான் மாதம் நாம் பசித்திருக்கிறோம், நம்முடைய உள்ளம் இளகி விட்டது, நம்முடைய உள்ளம் நெகிழ்ந்து விட்டது, எனவே யதார்த்தமாகவே கண்ணீர் வரும். அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தஹஜ்ஜத் நேரம் தூங்கிவிட்டார்கள், தஹஜ்ஜத் நேரம் தூங்கிவிட்டார்கள். சொர்க்கத்து பெண்கள் கனவிலே வந்து விட்டார்கள், சொர்க்கத்து பெண்கள் மனாவிலே வந்தார்கள். என்ன அபூ சுலைமான், பல 100 ஆண்டுகளாக உங்களுக்காக காத்திருக்கிறோம், தூக்கமா, எங்களை அடைகின்ற ஆசை இல்லையா, உறக்கமா என்று கேட்டபோது அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சொர்க்கத்து பெண்களின் முக நூரை பார்த்து கிறங்கி போனார்கள். என்ன பெண்களே, உங்கள் முகம் இவ்வளவு தேஜஸாக இருக்கிறது, உங்கள் முகம் பொலிவில் நிரம்பி ததும்புகிறது, உங்கள் முகம் நூறால் ஜொலிக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டபோது தஹஜ்ஜத்தில் அழுகின்ற பெரியோர்களே, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கின்ற சீதேவிகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அபூ சுலைமான் தாரானி சொர்க்கத்து பெண்களினுடைய அழகை பற்றி கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள், எங்கள் முகம் இவ்வளவு அழகாக இருக்க என்ன காரணம் தெரியுமா, தஹஜ்ஜத்தில் அழுகின்ற நல்லடியார்களினுடைய கண்ணீரை பிடித்து எங்கள் முகத்தை கழுவிக் கொள்வோம் என்றார். தஹஜ்ஜத்தினுடைய அழுகையின் கண்ணீரால் ஒரு முகத்தை கழுவினால்தான் சொர்க்கத்து பெண்களுக்கு அழகு வரும் என்றார்கள். அல்லாஹ் அப்படியெல்லாம் நம்மை ரசிக்கிறார், நம்முடைய அன்பை அல்லாஹ் அவ்வளவு எதிர்பார்க்கிறார். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ரமலான் மாதத்தின் கடைசி 8 வந்து நிற்கின்றோம்.
நேற்றுதான் குறை பார்த்தது போல தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹும்ம ஆத்திக்கு நாம் இணந்தார் என்று இறுதி 10 துஆக்களை ஓதுகின்றோமே. கடந்த காலங்களில் நம்மோடு கம்பீரமாக தராவீஹுக்கு வந்த மக்கள் எங்கே? வாலிபர்கள் எங்கே? நம்மோடு இஃப்தாரிலே கலந்து கொண்ட அந்த மக்கள் எல்லாம் மண்ணறைக்கு கீழே சென்று விட்டார்களே. நாம் இருக்கிற காலங்களை பயன்படுத்த வேண்டாமா? நல்ல நிலையோடு இந்த உலகத்தை விட்டு புரிந்து கொள்ள வேண்டாமா? நான் ஒரு சுருக்கமான செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய மரண சமயத்திலே நெற்றி வியர்க்கும் என்றார்கள். தாங்கள் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மூமினுடைய நெற்றி மரண வேளையிலே வியர்க்கும், அது மூமினுடைய நல்ல மௌத்தின் அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? வேர்வை எப்போது வரும்? ஏசி அறையிலே மெத்தையிலே அமர்ந்திருந்தால் வேர்வை வருமா? கால் மேல் கால் போட்டு சயனித்திருந்தால் வேர்வை வருமா? வேகம் வருகிற போது வேர்வை வரும். உண்மைதானே? வேகமாக ஓடுகிற போது வேர்வை வரும். ஒரு உள்ளம் தாவுகிற போது வேதனை வரும், வேர்வை வரும். பகலெல்லாம் பட்டினி கிடக்கின்றோம், அந்த இஃப்தார் நேரம் கொஞ்சம் ஜூஸை பருகுகின்றோம், முகமெல்லாம் வேர்த்து விடுகிறது. ஏன் வேர்க்கிறது? அந்த ஜூஸின் மீது கொண்ட தாகத்தின் வேகம், இதய துடிப்பு அதிகமாகிறது, எனவே வேர்க்கிறது. நாம் அறிந்திருக்கிறோமே. இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், தடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வேகமாக பாய்கிற போது வேர்வை வருகிறது. இது லாஜிக். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் மரணிக்கிற போது நெற்றி வியர்ப்பான் என்றார்கள். அப்படியானால் ஏன் வேர்வை வர வேண்டும்? சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் ரூஹ் பிரிகின்ற வேளையிலே அல்லாஹ் தஆலா அவருக்கு எந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கத்தினுடைய காட்சிகளை காட்டுவான். ஆகா, இந்த சொர்க்கமா, இந்த அழகா, இந்த சூனத்து பேரறிவிகளா என்று அதை அடைகின்ற வேகத்திலே இந்த ஆன்மா செல்ல துடிக்கும். அந்த வேகம்தான் வேர்வையாக நெற்றியிலே வருகிறது என்று சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லுகிறார்களே. அந்த நிலை நமக்கு வருவதற்குத்தான் இந்த கடைசி 10, இந்த அமல்கள், இந்த தராவீஹ், இந்த குர்ஆன். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா மரண வேளையிலே கிடக்கிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். தோழரே, உங்களுக்கு உடம்பு முடியவில்லையா என்று கேட்டுவிட்டு விசாரித்து விட்டு போனார்கள். குடும்பத்தார்களை அழைத்தார்கள். தல்காவை பார்த்தேன், இன்று இரவுக்குள் மௌத்தாகி விடுவார், காலையிலே தாங்காது. தோழர்களே, என் அன்பான நண்பர் தல்கா எந்த நேரம் மௌத்தானாலும் எனக்கு சொல்ல வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். பிறகு தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தார்களை அழைத்தார்கள். பெருமானார் என்ன சொன்னார்கள்? ஒன்றும் சொல்லவில்லை. இல்லை, மறுக்காதீர்கள். என்ன சொன்னார்கள்? ஒன்றும் சொல்லவில்லை. இல்லை, நான் சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், இன்று இரவுக்குள் எனக்கு வஃபாத் வரும் என்று சொன்னார்கள். பெருமானாரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், பெருமானாருக்கு சொல்லாதீர்கள். என் மௌத்து செய்தி பெருமானாருக்கு தெரிய வேண்டாம். ஏனென்றால் அண்ணனாருடைய தூக்கம் கலைந்து விடும். இன்றைக்கு இமாம் ஓதினார்களே, தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் தஃபஸ்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், விசாலமாக ஆக்குங்கள் அந்த விசாலமான மனம், அந்த விசாலமான மனம் சஹாபாக்களுக்கு இருந்தது. நீங்கள் பெருமானாருடைய உறக்கம் கலைந்து விடும். அந்த நடுநிசி வேளையிலே மதீனாவுடைய ரோடு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ரோட்டை கடந்து என் வீடார் பார்க்க பெருமானார் வருவார்கள். யூதர்களினுடைய இல்லங்கள் இடைமறித்து இருக்கின்றன. யூதர்களால் பெருமானாருக்கு ஏதும் ஊர் வந்து விடக்கூடாது. அதே மாதிரி மௌத்தாகி விட்டார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டார்கள். சுபுகுக்கு அடக்கம் செய்துவிட்டு குடும்பத்தார்கள் வருகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு வழக்கம் போல் ஜமாத்தார்களை பார்க்கிறார்கள். தல்காவுடைய குடும்பம் அமர்ந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறீர்கள்? தல்கா எப்படி இருக்கிறார்? இங்கே வாருங்கள். பெருமானார் அழைக்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொன்னது போல தல்கா இரவே வஃபாத்தாகி விட்டார்கள், தங்களுக்கு சொல்ல வேண்டாம், வசியத்து செய்து விட்டார்கள், அடக்கம் செய்து விட்டு வந்திருக்கிறோம் என்று குடும்பத்தார்கள் சொல்ல, என்ன தோழர்களே, என் தல்கா மௌத்தை எனக்கு சொல்ல வேண்டாமா? வாருங்கள் வாருங்கள், தல்காவுடைய கபரை காட்டுங்கள், நான் துஆ செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனம் நிறைந்த தல்காவுடைய மண்ணறைக்கு செல்லுகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்ட அந்த மண்ணறையை பார்த்துவிட்டு பெருமானார் வானத்தை நோக்கி, அல்லாஹும்ம யா அல்லாஹ், அல்கி தல்கா, தல்காவை சந்திக்க வந்து விட்டாய், தல்கா உன்னை சந்திக்க வந்து விட்டார்,
தல்ஹா உன்னை சந்திக்கிற போது அந்த தல்ஹத்து இலைஹி வகுவ யதஹத்து இலைக்க, தல்ஹா என் தோழர் ரப்பே உன்னை சந்திக்கிற போது நீ தல்ஹாவை பார்த்து சிரிக்க வேண்டும். தல்ஹா உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். ஹபீபுடைய துவாவை அல்லாஹ் மறுப்பானா? பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட புனித ஸ்தானம் தான் மோமின்களினுடைய உயர்ந்த தரஜா. அந்த தரஜா எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலை நேசிக்கிற எல்லா மோமின்களுக்கும் இருக்கிறது. எனவேதான் அந்த தரஜாவை தெரிந்து கொள்வதற்கு இது போன்ற நல்ல அமல்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த தரஜாவை தந்தருள்வானாக.